இந்த மாம்ச சரீரம் எதால உருவாக்கப்படவில்லை? வார்த்தையால் உருவாக்கப்படவில்லை. ஆனா மனுஷன் வார்த்தையால் உருவாக்கப்பட்டான். ஆனா அந்த எந்த மனுஷன்? அந்த மனுஷன் தான் ஆவியாதான். அவன் யாரு? ஆவியாதான். இப்ப பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லாவற்றையும் தமது வல்லமையுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இல்லைங்களா? எதுல சிருஷ்டித்தார்? அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். முதல் நாள் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாச்சா இல்லையா? அடுத்த நாள் அதே மாதிரி சொன்னார், உண்டாயிற்று, நல்லது என்று கண்டார். சொன்னார், நல்ல உண்டாயிற்று, நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் அப்படியே படைச்சிட்டு வந்தாரா? எல்லாத்தையுமே 6 நாளும் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார், ஒன்றை தவிர. அதுதான் இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் காட்ட போறேன். எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார், ஒன்றை தவிர இல்ல, எல்லாமே தான். 6 நாள் அவர் வார்த்தையில எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனா இன்னைக்கு நம்ம வேற மாதிரி பார்க்க போறோம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி என்ன பண்றாரு? மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொன்னார்? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி, தமது ரூபத்தின்படி என்ன பண்ணுவோம்? மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எப்படி ஆளுவாங்க? அவருடைய சாயலின்படி உருவாக்குவோம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்து பறவை, மிருகஜீவன், பூமி அனைத்தும், பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள், எல்லாவற்றையும் ஆளுவார்கள். யார் ஆளுவா? யார் ஆளுவா? ஆதாம். மனுஷர்கள் ஆதாமை மேவாலும் எல்லாவற்றையும் ஆளுவார்கள். சரி, 1:26 இவங்க என்ன பண்ணிட்டாரு? உண்டாக்குவோமாக என்று சொன்னார். அடுத்த வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். என்ன பண்ணினாரு? சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பொதுவா எல்லா நாளுமே எல்லாற்றையும் வார்த்தையில உருவாக்கினவர். இந்த இடத்துல மட்டும் ஒரு இடத்துல என்ன, அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். முதல்ல யாரை சிருஷ்டித்தார்? யாரை சிருஷ்டித்தார்? அவர் சொல்றாரு, நம்முடைய சாயலாக, நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி. யோவான் 4:24 எடுங்க. யோவான் 4:24. தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அவருடைய ரூபம் என்ன? ஆவி. அவருடைய சாயல் என்ன? ஆவி. இப்ப ஆதாமை எப்படி படைக்கிறார்? நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி. இப்ப மனிதனை எப்படி முதலாக படைக்கிறார்? ஆவியாக படைக்கிறார். ஒன்னு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தெய்வீக சுகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சத்தியம் மிக மிக முக்கியம். தேவன் மனிதனை முதலாக ஆவியின் மனிதனாக படைத்தார். படைத்த பிறகு அந்த ஆவியின் மனிதனுக்கு தேவன் என்ன பண்ணாரு? மாம்சத்திலே ஒரு சரீரத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த மாம்ச சரீரம் வார்த்தையால் உருவாக்கப்படவில்லை. இந்த மாம்ச சரீரம் எதால உருவாக்கப்படவில்லை? வார்த்தையால் உருவாக்கப்படவில்லை. ஆனா மனுஷன் வார்த்தையால் உருவாக்கப்பட்டான். ஆனா அந்த எந்த மனுஷன்? அந்த மனுஷன் தான் ஆவியாதாம். அவன் யாரு? ஆவியாதாம். என்னுடைய சாயலாக, என்னுடைய ரூபத்தின்படி நான் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. அந்த மனுஷன் யாரு? அந்த மனுஷன் யாரு? ஆவியாதாம். அந்த ஆதாமை ஆவியில தான் முதல்ல மனிதனை எப்படி படைக்கிறாரு? ஆவியில படைக்கிறார். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். இப்ப ஆவியோடு இருக்கிற மனுஷன் தான் ஆவியாய் இருக்கிற தேவனோடு உறவாட முடியும். மாம்சத்தில் இருக்கிற ஒருவன் ஆவியில் இருக்கிற தேவனோடு உறவாட முடியாது. விளங்குதுங்களா? நல்லா மாம்சத்தில் இருக்கிறவன் ஆவியில் என்ன பண்ண முடியாது? இயங்க முடியாது. ஆவியில இருக்கிறவன் என்ன பண்ண முடியும்? தேவனோடு உறவாட முடியும். இப்ப ஆதாம் என்ன பண்றான்? ஆவியில உருவாக்கப்பட்டிருக்கிறான், தேவ சாயலோடு, தேவ ரூபத்தின்படி. அப்படியே தேவனை அப்படியே பிரதிபலிக்கிறவனாக ஆதாம் உருவாக்கப்பட்டான். இந்த ஆவி ஆதாம் என்ன பண்ண போறான்? 1:26, 27 சொல்லுது, பூமியை எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? ஆண்டு கொள்வான். எந்த ஆதாம்? எந்த ஆதாம்? ஆவியில சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வான்.
மாம்சத்துல இருக்கிற ஆதாம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணப்படுது, தேவன் ஆவியில் இருக்கிற ஆதாமுக்கு அவர் மண்ணிலிருந்து என்ன பண்றாரு, ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அவனுக்குள்ளாக தன்னுடைய ஆத்மாவை ஊதுகிறார். ஜீவ ஆத்மாவை, அவருடைய ஆவியை ஊதுகிறார். இப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான். இப்பதான் அவன் என்ன பண்ணிடுறான், மாம்சத்துக்குள்ள வரான். ஆனா வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், எப்படி இருந்தான், ஆவியில இருந்தான். அப்ப மனுஷன் முத எப்படி இருந்தான், ஆவியின் மனிதன். தேவனோடு உறவாட வேண்டுமானால் நீங்களும் நானும் மாம்சத்திலிருந்து உறவாட முடியாது, ஆவியில இருந்து தான் உறவாட முடியும். இந்த பூமி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டுமானால் நீ மாம்சத்திலிருந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆவியின் மனிதனாகத்தான் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த முடியும். இப்ப நான் சொல்றேன், ஆனா தேவன் ஆவியின் மனிதனை என்ன பண்ணாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15. எப்படி பாஸ்டர் 2 சரீரம் எப்படி இருக்குமா, 2 சரீரம் இருக்குமா, ஆவியின் சரீரம் மாம்ச சரீரம் 2 சரீரம் இருக்குமா, இருக்கும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15:44. இங்க பாருங்க, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2 சரீரம் இருக்கு, 2 சரீரம் இருக்கு, இருக்கா இல்லையா? நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, வாசனை சொன்னா நானும் நம்பித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்தி என்னன்னா, முதல்ல மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், ஆவியின் சரீரத்திலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். இந்த ஆவியில சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்குத்தான் தேவன் என்ன பண்ணாரு, மண்ணில அவனை உருவாக்கி அவனுக்கு என்ன பண்ணாரு, சரீரத்தை கொடுத்தார். இந்த ஆவியின் மனிதனுக்கு சரீரத்தை கொடுத்தார். இப்ப மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறான், இப்ப ஆவியில இருந்த போது அவன் எப்படி இருக்கிறான், முதல்ல ஆவியின் மனிதனாக ஆவியின் சரீரத்துல இருக்கிறான். இப்ப இவனுக்கு இன்னொன்னு வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, ஜென்ம சரீரத்தையும் கொடுத்துட்டாரு. மண்ணில இருந்து ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி இப்ப ஜென்ம சரீரத்தையும் இப்ப கொடுத்துட்டாரு. இப்ப இவன் என்ன பண்றானா, ஆவியிலையும் வாழ முடியும், மாம்சத்திலையும் வாழ முடியும், 2 வாழ்க்கையும் வாழ முடியும், 2 வாழ்க்கையும் வாழும்படியாக. ஆனா முதல்ல அவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், ஆவியின் மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டான். 2வது மாம்ச மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனோட இணைந்து இருக்கும்படியாக முதலாவது உருவாக்கப்பட்டான். தேவனோட இணைந்து அவருடைய சித்தம் என்ன, எல்லாவற்றையும் ஆள வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழும்படியான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த மனிதனுக்கு, எந்த ஆதாமுக்கு, ஆவியின் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை என்ன, நீங்களும் நானும் ஏன் இன்னைக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆள முடியலன்னா மேட்டர் அங்கதான் இருக்குது. இப்ப அங்க போயிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், அங்க போய் பார்த்துட்டோம்னா சரி என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஆவி மனிதனா இருக்கிறான், இப்ப எப்படி இருக்கிறான், ஆவியின் மனிதனா இருக்கிறான். இப்ப தேவன் சரீரத்தை கொடுத்துட்டார். இப்ப ஆவியின் மனிதனா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆவியின் பார்வை இருக்கிறது, அவனுக்கு ஆவியின் கண்கள் இருக்கிறதா இல்லையா, ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது. அந்த கண்ணால என்ன பார்க்க, எதையை பார்க்க முடியும், ஆவி மண்டலத்தில் இருக்கிறவைகளை காண முடியும். ஆவிக்குரிய கண்களினாலே ஒரு மனிதன் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவனுக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் காண முடியும். ஆனா மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா மாம்சத்துல இருக்கிறவன் மாம்சத்துல இருக்கும்போது இவன் மாம்ச கண்ணிலே உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா ஆதாம் மாம்ச கண்ணுல மட்டுமே பார்த்து வாழும்படியாய் உருவாக்கப்படவில்லை என்பதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க எதுல படைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆவியின் சரீரத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதிகாரம், தெய்வீக சுகம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே எந்த மனிதனுக்கு, ஆவி மனிதன். சரி பாஸ்டர், இதெல்லாம் ஆவி மனிதனுக்கு, அப்ப நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் தான் அதை அனுபவிக்க முடியுமா? இல்லை. தேவன் ஆவியான மனிதனை படைத்த பிறகு அவனுக்கு எதை கொடுத்தார், மாம்ச சரீரத்தை கொடுத்து விட்டார். ஆவியில இருக்கிறவன் இப்ப மாம்சத்துக்குள்ள வந்துட்டான். நீ ஆவியில இருந்து ஆவியில இருக்கிறவைகளை மாம்சத்திலே பெற்று வாழும்படியாய் தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அப்படிதான் வாழணும். தேவன் உனக்காக எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னா, ஆவிக்குரிய காரியங்களை நீ பார்க்கிற கண்ணு இருக்கணும் உனக்கு.